கொங்கு நிலா சோறு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லஞ்சுக்கு சூட்டபிளாக உள்ள பருப்பு பொடி. ரொம்ப சிம்பிளாக, எவ்வளோ டேஸ்டியாக, எந்தெந்த அளவுகளில் எந்தெந்த பொருளை சேர்த்தா நம்ம அந்த டேஸ்டியான பருப்பு பொடி கொண்டு வர்றது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஈஸியாக ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உடனே வருங்க. இப்போ அந்த காரசாரமான பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம பருப்பு பொடி செய்கிறதுக்கு துவரம்பருப்பு ஒரு டம்ளர், நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர் அளவு வச்சுருக்கேன். அதே அளவு நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கப் துவரம்பருப்பு நல்ல மண் சட்டி காஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டு வறுத்து விட்டுக்கிறோம். இந்த கிளாஸை எல்லாத்துக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் சிம்மிலையே வைக்கணும். சட்டி சுட்டதுக்கப்புறம் நீங்கள் சிம்மிலையே வச்சு வறுக்கலாம். ஃபுல்லில் வச்சிட வேணாம், செவந்து வந்துடும். ரொம்ப சிம்மிலையே வச்சு வறுக்கிறப்போ கரெக்டான பக்குவத்தில் நம்ம அந்த பருப்பு ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகி நமக்கு வந்துடும். இல்லைன்னா சாதத்தில் கலக்கிறப்ப ஒரு பிசுப்பு தன்மை இருக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். கலரும் மாறக்கூடாது. அதுக்கப்புறம் செவந்து இருக்கணும், லேசாக கருகக்கூடாது. ஆனால் கைவிடாமல் கிளறிட்டே வந்தாக்கா உங்களுக்கு எல்லா பருப்பும் ஈவனாக உங்களுக்கு செவந்து வந்துடும். கலர் நல்லா மாறிட்டே வருது பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த பருப்பை எடுத்து நம்ம இப்போ போட்டுக்கிறோம். இப்போ அதே கிளாஸ்லையே பாசி பருப்பு 1/4 டம்ளர் போட்டுக்கிறேன். பாசிப்பருப்பு சீக்கிரமே செவந்துடும். சிம்மிலையே தான் வச்சு வறுக்கணுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பருப்பும் ஒரு டைமில் ஒன்றா சேர்த்து வறுத்துடக்கூடாது. தனித்தனியாக ஒன்றா வறுக்கிற மாதிரி இருக்கும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும். நல்லா செவந்து வந்துருச்சு. அதையும் எடுத்துகிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இந்த பிளேட்டில் அப்படியே கொட்டுறப்போ நமக்கு ஆறிடும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே. இப்போது அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பை போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் சிம்மிலையே வச்சு தான் வறுத்து விடணுங்க. பருப்பெல்லாம் சிம்மில் வச்சு வறுத்தாதான் உங்களுக்கு கலர் அப்படியே இருக்கும். ஃபுல்லில் வச்சுட்டோன்னா கருகீரும், உள்ள பருப்பு பச்சையாகவே இருக்கும். அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். அப்படியே எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து அதே 1/4 கப்பு. துவரம்பருப்பு 1 டம்ளர்னால் மற்ற பருப்பெல்லாம் 1/4 டம்ளர்னு கணக்கு வச்சுக்கோங்க. சிம்மிலையே வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும், உளுந்து நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து விடணும். நல்ல கலர் மாறிட்டே வருது. இந்த 4 பருப்பு நமக்கு சேர்க்குறப்ப அந்தந்த ஃப்ளேவர் நமக்கு லைட்டாக தெரியும். துவரம்பருப்பு டேஸ்ட்டு அதிகமாக தெரியும் நமக்கு. அதை எடுத்து கொட்டிடுறோம். இப்போ 8லேருந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் நம்ம போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 மிளகாய் கம்மியாக ஒரு 8 பக்கமே தான் போட்டிருக்கேங்க. கருகாமல் செவர வதக்கி அதில் அப்படியே போட்டுக்கிறோம். பொட்டுக்கடலை ஒரு 1/4 டம்ளர் போட்டு அப்படியே லேசாக ஒரு பெரட்டு. சீரகம் சீக்கிரமே செவந்துடும். அந்த சூட்லேயே ஒரு பெரட்டி ஒரு 4 மிளகு இதில் போட்டுக்கிறோம். பொட்டுக்கடலை, சீரகம், மிளகு அப்படியே ஒரு பெரட்டி அந்த சூடு மட்டும் இருந்தால் போதும். அப்படியே எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு
ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா தட்டி தோல் உரித்து தோலோடையே போட்டிருக்கேன். இந்த மிக்சரில் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள், நல்லா செவந்து ஒரு மாதிரி முறுமுறுன்னு வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கிறோம். ஒரு 5-6 கருவேப்பிலையும் அதில் போட்டு ஒரு பெரட்டி அப்படியே அந்த பிளேட்டில் சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிட்டோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு பருப்பு பொடி ரெடி ஆகிட்டு பாருங்கள். அப்படியே நல்லா நைஸான பவுடராக இருக்கணும், ரொம்ப குறைலாம் இருக்கக்கூடாது. இந்த பொட்டுக்கடலை உளுந்தோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய பருப்பு பொடி ரெடி ஆகிட்டுங்க. ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். சுட சுட சாதத்தோட ஒரு ஸ்பூன் நல்ல நெய்யோ விட்டு ஒரு அப்பளத்தோடு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உடனே வருங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.